தம்பி எனக்கு கமல் சாராக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், பாலிட்டிக்ஸில் வந்து அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். கோடிக்கணக்கான பிரச்சனைகள் வரும். அது வந்து எப்படி அவர் ஹேண்டில் பண்ணுவார் அவர் வந்து சொல்கிறாரு, பட் திரும்பி வந்துடுவாருன்னு எனக்கு தோணுது. இவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷன் டயர்டாகிடுறாங்களே. போன எலெக்ஷனில் வந்து நிறையா பேசினாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஏன் வரல? முதல் நாள் பார்த்து வச்சுங்களேன், கடிச்சு கொத்திட்டு சாவடிச்சு வந்தால அவெல்லாம் ஒரு நடிகனாயா? சே, ஐயோ எக்ஸ்ட்ராடனரி ஃபிலிம். தயவுசெய்து அந்த படம் பாருங்கள். லாஸ்ட் கிளைமேக்ஸ் விஜய் சார் வந்து பாலிடிக்ஸ் வந்துட்டாரு, வெற்றி கழகம் அறிவிச்சிருக்காரு. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஐயோ ஏன்டா இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க? தம்பி, ஸோ அவங்களுக்கும் விஜய் சாருக்கும் உங்களுக்கு பாண்ட் இருந்திருக்காங்க? எஸ் தம்பி, நான் சொல்கிறேன். விஜய்க்கு வந்து என்னை ரொம்ப பிடிக்கும். ஓகே, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், அது வேறு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து அவர் வளர 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 நிறைய பேர் கழுவி ஊற்றுவாங்க. ஓகே, அதுக்கு எல்லாமே அவர் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் ஹார்ட் ஒர்க் மட்டும் நம்பி அவர் பாட்டாக வேலையை பண்ணி சொன்னி பார்த்தீங்கன்னா, என்னுடைய எக்ஸாம்பிள், என்னுடைய இன்ஸ்பிரேஷன் வந்து விஜய் தான். பேசாமல் இருப்பார். நான் என் வேலையை பார்க்குறேன், நீ என்னென்ன பேசிக்கோ. ஓகே, நான் என் வேலையை சின்சியராக பண்ணுறேன். காலங்காத்தால் ஷூட்டிங் வந்துடுவேன், நான் பண்ணுறது நல்லா டான்ஸ் ஆடுவேன், நல்லா நடிப்பேன், ஓகே, நல்லா படங்கள் பண்ணுவேன். உனக்கு பிடிக்கலையா நீ கிண்டல். ஸோ அவர் நான் பயங்கரமாக அட்மையர் பண்ணேன். அதே மாதிரி விஜய் தம்பி என்னை எங்கே பார்த்தாலும் அப்படி போகிறவர் வந்து பார்த்து ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போவார். ஃப்ரீயாக ஏர்போர்ட்டில் எங்கேயாவது மீட் பண்ணால் ரொம்ப நேரம் உட்காந்து பேசுவார். ஸோ நான் நிறைய கிட்ட பேர்கிட்ட கேட்டுட்டேன், இப்போ நீ எல்லாரையும் பேச மாட்டேன், என்கிட்ட மட்டும் இல்லை சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னாரு. ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்வீட் பாய் என்னை பொறுத்த வரைக்கும், யங் மேன் என்னை பொறுத்த வரைக்கும். பாலிட்டிக்ஸ் வந்து என்ன தம்பி, எனக்கு கமல் சாராக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், பாலிட்டிக்ஸில் வந்து அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஓகே, ஒரு ஃபேமிலி, ஓகே, ஃபேமிலியில் பெரியவர் இருக்கார் வச்சுங்களேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். இப்போது நீங்கள் உங்கள் ப்ராப்ளம் கொண்டு போய் சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், என்னை பற்றி நானும் போய் சொல்லுவேன். இப்போ அந்த வீட்டில் இருக்க பெரியவர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா, இல்லை 2 பேருக்கு சப்போர்ட் பண்ணுவாரா? ஸோ இந்த மாதிரி குடும்பத்துலேயே வந்து பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் போகுது. ஸோ அப்படி பெருசாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு குடும்பமாயிரும், உங்கள் குடும்பமாயிரும். ஒன்றும் இல்லை, கோடிக்கணக்கான பிரச்சனைகள் வரும். அது வந்து எப்படி அவர் ஹேண்டில் பண்ணுவார்? ஓகே, அண்ட் ஹேண்டில் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து அவர் டிசைட் பண்ணி வந்திருக்கார் அப்படின்னா, நான் ஏதோ ஒரு பண்ணணும் தான். அவருக்கு வந்து காசு சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. போய் காசு சம்பாதிக்கணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும், ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு இப்போது இறங்கியிருக்கார். ஸோ ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் அந்த பொறுமை, அந்த மெச்சூரிட்டி கடவுள் அவருக்கு கொடுக்கணும். ஓகே, அண்டு நமக்கு வந்து ஆக்டிங்லாம் ஸ்டாப் பண்ண முடியாதுப்பா. அது என்னென்னா அது ரத்தத்தில் ஊறிடும். ஓகே, ஃபார் ஆல் யூனோ உலகத்தை அவர் தான் இருக்கிற ஒரே சீஃப் மினிஸ்டர், ஆக்டிங்கும் பண்ணிக்கிட்டு சீஃப் மினிஸ்டராக இருக்கிறார் அப்படின்னு ஒரு காலம் வந்தாலும் வரலாம். ஸோ ஆக்டிங்கிறது எனக்கு என்னமோ ஹோப் இருக்குது. அவர் வந்து சொல்கிறாரு, பட் திரும்பி வந்துடுவாருன்னு எனக்கு தோணுது. ஓகே, அண்ட் ஓகே, பாலிட்டிக்ஸ் வந்து போய் நல்லது செஞ்சு சாதிச்சார்னா ஓகே, இல்லைன்னா திரும்பி வந்துட்டோமே, நம்ம வி ஆர் வெயிட்டிங் டு டேக் ஹிம் பேக் அஸ் அ சூப்பர் ஸ்டார். ஸோ பட் பண்ணட்டும் அண்ட் ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு மாற்றம் வரணும். ஸோ ஐ திங்க் வி ஷுட் ஆல் சப்போர்ட் ஹிம். அடுத்து நிறைய நடிகர்கள் வந்திருக்காங்க, இல்லை நான் தான் சொல்ல இல்லைம்மா, வந்து அதுக்கப்புறம் வந்து மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும், ஒரு மாற்றம் கொண்டு வரணும், இந்த பிரச்சனைலாம் சால்வ் பண்ணணும், தமிழ்நாடை வந்து வேறு மாதிரி கொண்டு போகணும், நிறைய மாற்றம் கொண்டு வரலாமே. வெளியில் போய் பாருங்கள், ஏன்னா இவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு தலைவன் தேவைப்படுது. இப்போ தலைவர் அப்போ வந்து எம்ஜிஆர் இருந்தார், கலைஞர் இருந்தார், ஏன்னா நிறைய பொலிட்டிஷியன் இருந்தாங்க. இப்போ இல்லையே, வி நீட் ஒரு காலி இடம் இருக்குது. ஸோ அண்ட் இவங்களாம் வராங்க அப்படின்னா வந்து ஏதோ சும்மா வராமல் ஏதாவது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஐ சின்சியர்லி ஃபீல் தட். சார் வந்துட்டாரு, அனௌன்ஸ் பண்ணிட்டாரு,
பட் எந்த ஒரு பிக் ஷாட் பெரிய நடிகருக்குமே வந்து அவருக்கு ஒரு நேரடியான ஆதரவு வாழ்த்தோ தெரிவிக்காத சூழ்நிலை தான் இருக்குது அந்த சினிமாவில். எப்படிலாம் இருக்கும் சார். ஏன்னா இப்போ பாருங்கள், எனக்கு விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா அவர் வந்து இந்த மாதிரி டப்புன்னு வரல, ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கார். இன்றைக்கி மட்டும் அவர் வந்து உயிரோடு இருந்திருந்தா, இன்றைக்கி மட்டும் அவர் ஹெல்த்து சரியாக இருந்தால் ஒரு மாபெரும் தலைவர் அவர். அவர் ஹெல்த்து வந்து அவர் காலை வாரி விட்டுருச்சு. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு நாள் 2 நாளில் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். விஜய் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காருன்னா இது வந்து சஸ்டெயின் பண்ணி ஒரு 10 வருஷத்தில் வந்து அவர் ஒரு கிரேட் பாலிட்டிஷியன், ஒரு கிரேட் பர்சனாலிட்டி, ஒரு தலைவனாக வரக்கூடிய ஒரு யூனோ. எம்ஜிஆர் சார் மேஜிக் ரீக்ரியேட் ஆகிடும் இல்லை, எம்ஜிஆர் சார் கூட ஒரு நாள் ஆகலையே. இட் டேக்ஸ் டைம். ஐ ஹோப் தே அண்டர்ஸ்டாண்ட் தட். இவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷன் டயர்ட் ஆகிடுறாங்களே. முன்ன எலெக்ஷனில் வந்து நிறையா பேசினாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஏன் வரல? ஸோ அது கான்ஸ்டண்ட்டாக உழைக்கணும். சார் உங்களுக்கு பிடிச்ச ஜேர்னல் உங்களுக்கு த்ரில்லர் மூவிஸ் ரொம்ப பார்க்க பிடிக்குமா, காமெடி மூவிஸ் ரொம்ப பார்க்கணுமா, இல்லை லவ் மூவிஸ் ரொம்ப நான் லைக் பண்ணுவேன், இல்லை ஃபேண்டஸியா, இல்லை வாட் கைண்ட் ஆஃப் மூவிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எல்லா மூவிஸும் பிடிக்கும் எக்ஸப்ட் ஹாரர். ஓகே, ஹாரர் படம். ஏன்னா எனக்கு அந்த இதே புரியல. என்னென்னா சாப்பாடு பயங்கர காரமாக இருக்கும் அப்படின்னு கல்லாம் தண்ணி, பட் அந்த காரத்தை விரும்பி சாப்பிடும். அந்த மாதிரி ஹாரர் படத்தில் அப்படி பயப்படா, அது பயந்து படத்தை பார்ப்பாங்க. அது எதுக்கு அப்படி கஷ்டப்படணும் அது. ஸோ எக்ஸப்ட் அந்த ஹாரர் ஜானர் மட்டும். இப்போலாம் இந்த காமெடி ஹாரர் கூட நான் பார்க்க மாட்டேன். ஹாரர் சம்மந்தப்பட்ட சீரியஸ் காமெடி, தெய்வீக ஹாரர் எதுவாக இருந்தாலும் அது அந்த ஒரு ஜானர் மட்டும் நோ. அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நான் ஒரு 3 படம் ஹாரர் படம் பண்ணுறேன். ஸோ அந்த பெஸ்ட் பார்ட் என்னென்னா, நான் ஒரு வெப் சீரிஸ்க்காக ஷூட் பண்ணியிருக்கேன். லொக்கேஷனில் ரொம்ப தூரத்தில் என் கேரவேன். ஓகே, ஏன்னா அந்த மாதிரி பார்க்கிங் இடம் கிடையாது. ஸோ அந்த கேரவன் சுற்றி இடமே இல்லை, யாருமே இல்லை. ஓகே, ஸோ சார் இந்த மாதிரி ஒரு படம் சார், சொல்லுங்கள் சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் அப்படி வருது சார், அந்த வீட்டிலேருந்து அங்கேருந்து அப்படியே வெளியில், ஐயோ இவன் பேய் கதை சொல்கிறானா சார். ஒரே நிமிஷம் அப்படின்னு டப்புன்னு டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா யாரையும் காணோம். கேரவனில் நான் மட்டும் தான் இருக்கேன் சார். நம்ம இது நாளைக்கு காலையில் பேசலாம் சார். இல்லை சார், நான் சொல்லி முடிச்சேன், 20 மினிட்ஸ் சொல்லி முடிச்சிடுறீங்களா அப்படின்னா. சார் சொல்லுங்கள் சார். இப்படி கதை கேட்டேன்னா படம் முடிச்சிட்டேன். ஆக்ட்ரஸ் நான் மாற்றிக்கிட்டே இருக்கேன். நம்ம சாய்ஸ் டிஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஓகே, அழகு அவங்க. ஸோ அது அவங்கள ஆக்ட்ரஸாக பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்க தலைவி ஆகிட்டாங்க, அம்மா ஆகிட்டாங்க, அது வேறு. பட் அந்த ஆக்ட்ரஸ் வந்து ரொம்ப அழகான ஒரு ஆக்ட்ரஸுங்க, கிளாஸியான ஒரு ஆக்ட்ரஸ், வெரி வெல் ரெட், வெரி நாலேஜ், நல்ல டான்ஸ் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஆக்டிங் பண்ண வைப்பாங்க. அந்த ஓவர் ஆக்டிங்கை வந்து க்யூட்டாக பண்ணுவாங்க. இப்படிலாம் கண்ணு புதுசாக நடிக்கணும். அப்படி நடிக்கலன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதையே வந்து ஷி வில் மேக் இட் லுக் பியூட்டிஃபுல். ஸோ ஷீ இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட். ரீசனாக அவங்க பார்க்கும்போது உங்களோட ஃபேவரட் தமிழ் சினிமாவில் இல்லை, ஒரு மலையாள படம் பார்த்தேன் சார். மலையாள படத்தில் மோகன்லால் நூரி அப்படின்னு ஒரு படம் ஐ திங்க். ஓகே, நேரு நூறிட்ட நேரு. ஓகே, சமீபத்தில் ஒரு மலையாள படம் பார்த்தேன், நேரு. எனக்கு வந்து மோகன்லால் பார்த்தேன்னு வச்சுங்களேன், கடிச்சு கொத்திட்டு சாவடிச்சு வந்தால. அவனா ஒரு நடிகனாயா, சே ஐயோ எக்ஸ்ட்ராடனரி ஃபிலிம். நீங்கள் தயவுசெய்து அந்த படம் பாருங்கள். லாஸ்ட் கிளைமேக்ஸில் வந்து வேறு யாராவது வந்தால் நானே கூட நடித்து தள்ளியிருப்பேன். ஓகே, அந்த பொண்ணு வந்து ஆமாம் ஃபுல்லாக மாஸ்க் மாதிரி போட்டுப்பான். இந்த கேஸை வின் பண்ணிடுவாங்க. அண்ட் ஷீ இஸ் பிளைண்ட். ஸோ அவள் அந்த மாஸ்க்கை இதுக்கப்புறம் நான் ஐ வில் ஃபேஸ் த வேர்ல்டு அப்படின்னு அந்த மாஸ்க்கை கட்டிட்டு அண்ட் வந்து அவர் வந்து அப்படி தடவை பார்ப்பான். சொல்லும்போது தடவை பார்த்தா அவர் நடிக்க மாட்டார் சார், நடிக்க மாட்டார். ஒரே ஒரு ட்ராப் அப்படி வரும் அப்படின்னு அந்த ஃபைல் எடுத்துகிட்டு போயிடுவான் மனுஷன். ஐயோ சே, வாட் அன் ஆக்டர், வாட் அ மூவி. நான் வந்து சரி ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு நைட்டு என்ன பண்ணேன்,
எவ்வளோ ஷூட்டிங் இருந்தாலும் 10 மணிக்கு 11 மணிக்கு 12 மணிக்கு 2 மணிக்கு நேற்று 2 மணிக்கு பேக்கப் ஷூட்டிங் ஆச்சு. வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு, ஏன்னா அந்த ஒரு டிலீட் பண்ணிடணும் 4 புறம், இல்லை படுத்துட்டு யோசனை பண்ணிடுவேன், அந்த சீன் இப்படி பண்ண அது அப்படி ஓடிடும். ஸோ ஒரு 5 நிமிஷம் படம் பார்ப்பேன் அப்படின்னு ஒரு 11:45 படம் ஆரம்பித்தேன், 3 மணிக்கு முடித்தேன். மலையாள சினிமாவில் இந்த பட்ஜெட்டுங்கிறதே இல்லை சார். சூப்பராக கொடுத்துட்றாங்க, பட்ஜெட்டே காட்டாமல் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிடுறாங்க, ரியலிஸ்டிக்காக பண்ணிடுறாங்க. ஸோ தமிழ் சினிமாவில் அந்த விஷயம் ரொம்ப மிஸ் ஆகுது. இல்லைங்க, அது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வேறு, அவங்க சாப்பிட்ற சாப்பாடு வேறு. நம்மளுடைய கொஞ்சம் ஒரு படம் பார்க்குறப்போ சார் எனக்கு ஒரு வீட்லேயே வந்து படமே முடிச்சிடும். ஆமாம், பட் அது அவங்களுடைய சாப்பாடுங்க. நம்ம அப்படி இல்லையே, நம்ம வந்து உட்காந்து சாப்பிட்டோன்னா அப்படி தட்டு ஃபுல்லாக நமக்கு அப்படி சாப்பிட்டு பழக்கம், நமக்கு அதுதான் வேணும். நம்ம அந்த படத்தை நீ தமிழில் எடுத்தால் ஓடாது, ஆனால் நம்ம அங்கே ஓடும். ஏன் நம்ம பார்ப்பாங்க நேரடியாக வந்தால் இங்கே இருக்கிற ஸ்டார்ஸ் அந்த மாதிரி பண்ணால் ஏற்றுக்க மாட்டேங்கிறேன். உண்மை தானே.